ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பார்த்துட்ருக்கோம். பயிற்சி 3.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் முறையே f(x), g(x) ஆகியவற்றின் மீப்போமா காண்க. மீப்போவானா HCF, மீப்போமானா LCM. அடுத்தது மேலும் என்ன சரிபார்க்க சொல்லியிருக்காங்க, f(x) × g(x) ஈக்குவல் மீப்போமா இன்ட்டு மீப்போவா. அதாவது கொடுத்துக்கிற வேல்யூ வந்து நம்ம f(x) ஈக்குவல் 21x² அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது g(x) ஈக்குவல் 35xy² எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணினா கிடைக்கிற விடையும் இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு கோவைக்கும் LCM HCF கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணினா கிடைக்கிற ஆன்சர், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் ரெண்டு ஈக்குவலான்னு சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ f(x) வந்து இங்கே நமக்கு கோவை பல்லுறுப்பு கோவையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். f(x)ங்கிறது ஒரு 5, g(x)ங்கிறது 10 அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நானாக ஒரு வேல்யூ எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ வந்து இது ரெண்டுக்கும் LCM என்னது, 5, 10. ரெண்டுக்கும் LCM எடுத்தால் என்ன வரும், 1 5 5, 2 5 10, 1. இப்போ LCM எடுத்தால் என்ன வரும், I2 10ன்னு வரும் LCM. அடுத்தது HCF எடுத்தால் 5, 10க்கு HCF எடுத்தால் என்னது, ரெண்டையும் காமனாக ஒரே நம்பர் வகுக்கணும், அதுதான் HCF. அப்படின்னா 5 மட்டும்தான். HCFனா 5 மட்டும்தான். சரிங்களா? இப்போ என்ன கண்டிஷன் வந்து f(x), g(x). f(x)ஓட வேல்யூ 5, g(x)ஓட வேல்யூ 10. இப்போது f(x) × g(x) ஈக்குவல் LCM × HCF. சரிங்களா? இப்போது f(x)ஓட வேல்யூ என்ன, 5 பெருக்கல் g(x)ஓட வேல்யூ 10ன்னு எடுத்துருக்குறாங்களா. இப்போ LCM என்ன கிடைக்குது நமக்கு, 10. HCF என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குங்களா. இந்த மாதிரி தான் இந்த கோவையை நம்ம இதே மாதிரி சால்வ் பண்ணி சரிபார்க்க போகிறோம். ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி சரிபார்க்க போகிறோம். இப்போது f(x) வந்து 21. இது வந்து 21 பகா காரணிகளாக பிரித்து எழுத போகிறோம். 7 21, 1 7. அப்போ 21 எப்படி எழுதுகிறோம், 3 × 7 × x²y. அடுத்தது 35 பகா காரணியை எப்படி பிரிக்கலாம், 1 5 5, 7 5 35, 1 7 5 × 7 பிரிக்கலாம். அடுத்து xy², இங்கே இருக்கிற xy² அப்படியே இருக்குது. இது வந்து f(x), இது g(x). அப்புறம் மீப்போவா கண்டுபிடிக்கிறோம். மீப்போவான்னா என்னது, HCF அப்படின்னு சொல்லியிருக்கேன். மீப்போவானா ரெண்டுலேயும் இருக்கணும், ரெண்டுலேயும் காமனாக இருக்கணும். காமனாக இருக்கிறதுல சின்ன வேல்யூ தான் எடுத்து எழுதணும். இப்போ 3 5 ரெண்டுலேயும் காமனாக இல்லை, 7 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ ஒரு டைம் எழுதிக்கிறோம். அடுத்தது XY ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, ஆனால் சின்ன வேல்யூ எழுதணும், பவர் கம்மியாக இருக்கிறத எழுதணும் X. இங்கே Y எழுதணும், ஏன்னா y² எழுதக்கூடாது. இது வந்து மீப்போவா. நெக்ஸ்ட்டு மீப்போமா LCM கண்டுபிடிக்க போகிறோம். மீப்போமானா LCM. மீப்போமா எப்படி, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுல பெரிய வேல்யூ எடுத்து எழுதணும், காமனாக இல்லாத நம்பரையும் எழுதணும். இப்போ 3 × இதில் 5 × ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற 7 × ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதை தான் எழுதணும். அப்போ x², இங்கே y², ஒய்யும் y² காமனாக இருக்குது, இதில் பெருசு y² எழுதிட்டோம். இப்போ வந்து மீப்போமா கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த f(x) × g(x) கண்டுபிடிக்கணும். இப்போ f(x)ஓட வேல்யூ நமக்கு தெரியும், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 × 7 x² பெருக்கல் g(x)ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 × 7 xy². 5 ×
7xy². இப்போது ஈக்குவல் டு என்னது மீப்போமா இன்ட்டு மீப்போவா. மீப்போமா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3 × 5 × 7 x²y². அடுத்தது மீப்போமா மீப்போவா அதாவது ஹெச்சிஎஃப் வந்து என்னது 7xy. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். பெருக்கணும் என்ன கிடைக்கும் வந்து 3 21 21 5 35 21ஐயும் 35ஐயும் 21ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன வரும் 4 5 5 4 3 2 10க்கு 0 மீதி 1 3 2 6 1 7 735. அப்போ 735 இங்கே x² இருக்குது இங்கே x இருக்குது ரெண்டையும் பெருக்கணுமா x³. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் x⁴a x⁴b = x⁴a + bன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா பவர் பேஸ் ரெண்டும் அதாவது அடிமானம் ரெண்டும் சேமாக இருந்தால் அடுக்கு ரெண்டையும் கூட்டிக்கணும். இப்போது x⁴2 இங்கே x⁴1 x⁴3. அடுத்தது அதே மாதிரி y⁴3. அடுத்தது 5 5 5 105 105 × 7 எவ்வளோ வரும் 105 × 7 5 35 4 7 735 735. இங்கே x² இங்கே ஒரு x x³ y² × y y³. இப்போ ரெண்டும் சமமாக இருக்குங்களா. இப்போ வந்து 735 f(x) × g(x) = LCM × HCFங்களா. f(x) g(x)ஓட வேல்யூ பெருக்குனா 735 x³ y³. அதே மாதிரி மீப்போவா மீப்போமா ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கிற வேல்யூவும் 735 x³ y³. இப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால சரிபார்க்கப்பட்டது. அடுத்து ரெண்டாவது சம் பார்க்கலாம். இப்போ வந்து x³ - 1 x + 1 x³ + 1 2 இருக்குது. f(x) இப்போ ரெண்டு கண்டிஷன் இதில் சாட்டிஸ்ஃபைட் பண்ண சொல்லியிருக்காங்க. f(x) × g(x) = என்ன சொல்லியிருக்காங்க மீ போ வா பெருக்கல் மீ போ மா இது ரெண்டும் ஈக்குவலான்னு சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம f(x)ஓட வேல்யூ என்னது x³ - 1 x + 1 சரிங்களா. இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம் நம்ம x³ மைனஸ் இந்த 1 வந்து 1³ எழுதினாலும் வேல்யூ மாற போகிறது கிடையாது. 1³ ஒன்றே தான். அடுத்தது இந்த x + 1 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா a³ - b³ ஃபார்முலா வடிவில் இருக்குங்களா. இப்போ a³ - b³ என்ன ஃபார்முலா a - b × a² + ab + b². இந்த ஃபார்மேட் வடிவில் நம்ம இது எழுதணும். இப்போ வந்து எழுதலாங்களா இதுக்கு பதிலாக a - bன்னா என்னது x - 1 அடுத்து a²னா x² ப்ளஸ் abனா aனா x bனா 1 x 4x x ப்ளஸ் b²னா 1² ஒன்றே தான் இன்ட்டு x + 1 சரிங்களா. இது வந்து f(x) வந்து f(x) கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு g(x) g(x)ஓட வேல்யூனா x³ + 1 இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது x³ + 1³ மாதிரி இருக்குங்களா. 1³ போட்டாலும் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போதில்லை. 1 எத்தனை டைம் பெருக்கினாலும் 1ஓட வேல்யூ ஒன்றே தான். அதனால் இதை 1³ எழுதுகிறோம். இது வந்து a³ + b³ ஃபார்முலா வடிவில் இருக்குது. அப்போ a³ + b³ a³ + b³னா ப்ளஸ் b a² - ab + b². இந்த ஃபார்மேட் வடிவில் நம்ம மாற்றி எழுதணும். இப்போ ஏங்கிற தாவில் எக்ஸும் பிங்கிற தாவில் 1 இருக்குது. அப்போ a + bனா x + 1 அடுத்தது a²னா x² - abனா x ப்ளஸ் b²னா என்னது 1² ஒன்றே தான். இது வந்து g(x). இப்போது f(x) இங்கே இருக்குது g(x) இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் மீ போ மா கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுக்கும் மீச்சிறு பொது மடங்கு அதாவது எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்னது
ரெண்டுலேயும் காமனாக இருந்தால் அதில் பெருசு எழுதிக்கணும், காமனாக இல்லாததையும் எழுதிக்கணும். இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன்று. இது வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது. இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால ஒரு டைம் எழுதுகிறோம். இதுவும் காமனாக இல்லை, அப்போ அப்படியே தான் எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்தது மீ போ வா. மீ போ வானா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும், சின்ன வேல்யூ தான் எழுதணும். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மட்டும்தான். அப்போ மீ போவா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. இப்போ நம்ம வந்து சரி பார்க்கணும், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ போ வா பெருக்கல் மீ போ மா கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, எக்ஸ் மைனஸ் ஒன்று. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, சரி இருங்க, நம்ம இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது நம்ம எழுதிட்டே எழுதிக்கலாம் இருங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன்று. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு மீ போவா என்னது, இங்கே இருக்குது ஹெச் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. அடுத்தது மீ போமா இங்கே இருக்குது, இது வந்து இது ஃபுல்லாக எழுதணும். மீ போமா வந்து எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்படி எழுதிக்கலாங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி, ஏ க்யூப் இங்கே போட்டால் இல்லைங்களா, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்களா. அப்போ இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறது எது, இங்கே வந்து எழுதியிருக்காங்களா, எக்ஸ் மைனஸ் ஒன் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. இதை வந்து என்னென்னு எழுதிக்கலாம், நம்ம எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் க்யூப்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்மேட் வரைக்கும் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் க்யூப்னு எழுதலாம். அதாவது இந்த எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, இது வந்து என்ன எழுதலாம், எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் க்யூப் அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஒன் க்யூப்னாலும் ஒன்று தான். இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அந்த ஃபார்மேட்டில் இது எழுதுனாங்களா, இது வந்து ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ க்யூப் இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் க்யூப் அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், இதுவும் அதே தான், அதே ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். எப்படி, இப்போ வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது இதை வந்து என்ன எழுத போகிறோம், இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் எப்படி எந்த ஃபார்மேட்டில் எழுதலாம், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அந்த ஃபார்மேட்டில் எழுதலாங்களா. அப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் எப்படி எழுதலாம், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் ரெண்டு பக்கமும் அதாவது வேல்யூ மாறி மாறி இருக்கும், பெருக்கல் இருந்தால் எல்லாமே ஒன்று தான். இப்போ வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கேயும் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இங்கேயும் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் சரிபார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இது எப்படி, இதில் ரெண்டுலேருந்தும் எக்ஸு ஒய், இதுலேயும் எக்ஸ் ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் ஒய்யை காமனாக வெளியே எடுத்தோமா, இங்கே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒய் வெளியே எடுத்தாச்சு, இங்கே ஒரு ஒய் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது,
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இது வந்து எக்ஸ் மட்டும்தான் இதிலேருந்து காமனாக வெளியே எடுக்க முடியும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஏ. இப்போது இதில் வந்து ஒரு எக்ஸ் மட்டும் வெளியே எடுத்துட்டோமா, ஒரு எக்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு ஒய் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து எல்சிஎம், அதாவது மீ போ மா கண்டுபிடிக்கலாம். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ எழுதணும். அப்புறம் ரெண்டுலேயும் காமனாக இருந்தால் ஒரு டைம் மட்டும் எழுதிக்கணும். காமனாக இல்லாத வேல்யூவும் எழுதணும். இப்போ எக்ஸ் ரெண்டு இடத்துல இருக்குது, ஒரு டைம் எழுதிட்டோம். ஒய்யு அடுத்தது ரெண்டுலேயும் காமனாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. இது வந்து மீ போ மா. அடுத்தது மீ போ வா. மீ போ வா எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டுலேயும் காமனாக இருக்கணும். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். மினிமம் வேல்யூ எழுதணும். அதாவது ரெண்டுலேயும் காமனாக என்னது? எக்ஸ் இருக்குது, ஒய் வந்து இங்கே இல்லை, அதனால் அது எழுதக்கூடாது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இந்த கண்டிஷனை வந்து சரி பார்க்கணும். இப்போ நம்ம அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? மீ போமா இன்ட்டு மீ போ வா. ரெண்டும் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மீ போமா என்னது? எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மீ போவா பெருக்கல் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஏ. சரிங்களா? இப்போ வந்து இதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ஏ. இங்கே ஒய் கிடையாது, அதனால் எக்ஸையும் பெருக்கணுமா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ஏ. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் பெருக்கணுமா. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏ ப்ளஸ் ஏ பவர் பி, அதாவது எக்ஸ் கூட வச்சுக்கலாம் எக்ஸு. இப்போ எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் பவர் ரெண்டையும் பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பேஸ் ரெண்டும் சேம் ஆகுது, பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம எழுதணும். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ் காமனாக இருக்கு, அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ஏ. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை பெருக்கணுமா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ஏ. இது ரெண்டையும் பெருக்கணுமா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரு. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்களா. அப்போ கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை வந்து என்னது? சரிபார்க்கப்பட்டது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.